ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிங்கன்னா லைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோஸ் வந்து வழக்கம் போல் செட் பண்ணிக்கோங்க. நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான வந்து ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு தேவையானதை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நேற்றே டெலிகிராமில் கேட்டிருந்தோம், லைக் இந்த மாதிரி கலர் கிரேடிங் வேணுமா அப்படின்ட்டு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இதேமாதிரி நம்ம வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ இல்லைனா ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷேப் கலர் கிரேடிங் தான். ரொம்பவே சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் அதரில் போங்க. அதில் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அந்த கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா கலரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு 3 ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம அந்த ஒரு ப்ரீசெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கரெக்ஷன் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அது பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக அவுட்புட் வந்துருந்துச்சு. ஸோ எதை ஆட் பண்ண போகிறோம்னா ஃப்ரைடே சன்செட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கலரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைக் ஒரு பிங்கிஷான ஒரு லுக் கிடச்சிருக்கும். ஒரு லைக் ஒரு பர்பிள் ப்ளஸ் பிங்க் கலர் லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையுமே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அகைன் எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் இப்போ காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ கலர் அண்ட் லைட்டில் கிரேடியன்ட் ஓவர்லே அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண பண்ணிங்கன்னா அதில் 2 கலர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒரு பிக் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபில் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட கலரை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி விட்டுருங்க. ஒயிட்டில் இருக்கிறத டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுங்க. அதாவது கலரே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கலரில். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கொடுத்துக்குவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங் மோட் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங் மோடில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் வைப்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அது சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -100 கொண்டு போயிருங்க. இதே போல் கொண்டு போயிடணும். -100 வந்து கொண்டு போயிருங்க. பார்க்குறதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி மாறிடும். பயப்படாதீங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதே போல் வந்து சேச்சுரேஷனை -100 வந்து கொண்டு போயிருங்க. ஸோ அகைன் என்ன பண்ணீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண என்ன பண்ணீங்கன்னா பிரைட்னஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 8% வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்டோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 8% வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூஸ் தான். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கலர் பிரைட்னஸ் வந்து நம்ம கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். அது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஷேப்புக்குள்ள எல்லா எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷேப்பை தொட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதில் போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதில் கான்ட்ராஸ்ட்டில் ஓவர்லே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுமா, ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நம்ம வந்து சாதாரண இப்படி ஒரு எஃபெக்ட்ஸ் இருந்தது எதுவுமே கால்குலேட் பண்ணாத ஒரு ஃபோட்டோவை இப்போ ஒரு 2 எஃபெக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். லைக் ஒரு ஷார்ப்பும் கலந்த ஒரு க்ளீனான ஒரு சிசி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் ஷார்ப்பன். ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. அகைன் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் காப்பி பேக்ரவுண்ட், தென் ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் போங்க. அதில் ஷார்ப்பன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப்பனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 0.80 அந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. ரேடியஸ் வந்து நீங்கள் டச் பண்ணாங்க. உங்களோட வீடியோக்கு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஷார்ப்பனாக தெரியும். லைக் ஒரு ரொம்பவே கிறிஸ்பாக தெரியும். ஓகேங்களா? கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான வீடியோ கூட இது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கூட்டி காட்டும். ஸோ ரேடியஸோட வேல்யூ அதுதான். ஓகேங்களா? நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது இந்த வீடியோக்கு. ஓகேங்களா? ஸோ கேஸ் அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன். இதான் பிஃபோர், இதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக ஒரு சிசி வந்து மேக் ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாகவே பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரொம்ப ஹெவியான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. சிம்பிளாக வந்து அங்கே ப்ரீசெட் இருக்கும். அதுக்கு போக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கலர் கிரேடிங்ஸ் வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம்.
ரொம்பவே சூப்பராகவே ஒரு சிசி கிடச்சி. ஸோ கேஸ் இந்த சிசி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாங்க. ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.